சார் பிஎஃப் பணத்தை ஃபுல்லா எடுக்கிறது நல்லதா இல்ல வெயிட் பண்ணி நம்ம கடைசியா எடுக்கலாமா சார்? பிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலாளிக்கான இந்த திட்டம்ன்றது இதே வந்து சுதந்திரத்திற்கு பிறகு 1950களிலேயே இது அறிமுகப்படுத்தப்படுது. இது வந்து இந்த திட்டம் எதற்காகனா தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி பேர்லேயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருடைய 58 வயசுக்கு அப்புறம் அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கான பல்வேறு தேவைகள் இருக்கும். பசங்களுடைய கல்வி, திருமணம், இல்லை அவருடைய ஓய்வு கால வாழ்க்கைக்கு தேவையான நிதி தேவைப்படும்ன்றதுக்காகத்தான் இந்த திட்டமே கட்டாயப்படுத்தி அதனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால் வந்து இடையில எடுக்கிறதுன்றது அது எடுக்கிறத தவிர்க்கணும். ஸோ இது வந்து ஒரு வருங்கால வைப்பு நிதி திட்டம்ன்றதை இதை நினைவில் நம்ம எப்பயும் வச்சுக்கணும். அதனால் வந்து 58 வயசுக்கு அப்புறம் எடுக்கிறதும் தான் சரியானது. பிஎஃப் கிளைம் வந்து நம்ம கிளைம் பண்ணோம்னா 3 நாளில் அது அப்ரூவ் ஆகும்னு சொல்கிறாங்களே சார், அது எந்த அளவுக்கு சாத்தியம்? அதாவது பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுடைய பணம், அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி அவருடைய பிஎஃப் கணக்கில் வந்து அவருடைய கணக்கில் வர வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணத்தை எப்போ எடுக்கலாம் அப்படின்னா அதற்கு சில நிபந்தனைகள் இருக்குது. அவருக்கு வந்து மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், கல்வி செலவு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவர் கடன் வாங்கலாம். கடன் வாங்குறது ஒரு அம்சம். அதை வந்து இப்போ வரைக்கும் 1 லட்சம் வரைக்கும் மிஷினே, அதாவது மனிதர்களுடைய, அதாவது சம்மந்தப்பட்ட அலுவலர் அதை டச் பண்ணாமையே உடனடியாக அப்ரூவல் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ மிக சமீபத்தில் அந்த 1 லட்சத்தை 5 லட்சமாக உயர்த்துவதற்கான வேலைகள் நடைபெற்றிருக்கு. அப்படி அது நடைபெற்றுச்சு அப்படின்னா எந்த பிஎஃப் அலுவலரும் அதில் வந்து இது செய்யாமலேயே உடனடியாக அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்கள் பணம் எளிதாக நீங்கள் எடுக்க முடியும். சார், ரீசெண்டாக இந்த நியூஸில் கேள்விப்பட்டோம், பிஎஃப் பணத்தை வந்து ஏடிஎம் மூலமாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அது வந்து நடைமுறையில் வந்துச்சா? அது எப்படி சார்? இல்லை, அதற்குரிய கடந்த 10 ஆண்டுகளாக பிஎஃப் பொறுத்த வரைக்கும் அது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஏடிஎம் மூலமாக எடுக்கிறதுன்றதுலாம் அது சாத்தியம் இல்லை. எப்படின்னா பிஎஃப் கணக்கு இருக்குது, அந்த கணக்கிலிருந்து நீங்கள் லோனோ அல்லது வந்து ஒரு வேலை இல்லாத காலத்தில் அதை வந்து அப்ளை செஞ்சு அந்த பணம் உங்களுடைய சேவிங்ஸ் கணக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுக்க முடியும்ன்றது தான் ப்ராசஸ். அப்படி அந்த ப்ராசஸை முன்னாடி வந்து 1 மாதம் இருந்தது, 20 நாள் இருந்தது. இப்போ அதை வந்து ஆட்டோமேஷன் அடிப்படையில் 3 நாளில் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ பிஎஃப் கணக்கு உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது வரும். வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து நீங்கள் எடுக்க முடியும். இப்போ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பிஎஃப் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னோட பிஎஃப் பென்ஷன் பணம் வந்து எனக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் சார்? அது பிஎஃப் பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருந்து 12% பிடிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நிறுவனம் 12% போட்டு மொத்தம் 24% தொழிலாளர்களுடைய கணக்கில் வர வைக்கப்படுது. இந்த 24%த்தில் பென்ஷனுக்கான தொகை என்பது 8.33%ன்றது பென்ஷன் கணக்கில் வர வைக்கப்படுது. இந்த பென்ஷனுக்கான தகுதின்றது என்னன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அதாவது 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருக்கணும். 10 ஆண்டுகள் வேலை செஞ்சுருந்தா நீங்கள் கிட்டத்தட்ட 58 வயசுக்குள்ள 10 ஆண்டுகள் வேலை செஞ்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பென்ஷன் எலிஜிபிள். ஸோ பென்ஷன்றது எப்படி கணக்கு செய்யப்படுதுன்னா 10 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். 58 வயசுக்குள்ளே இந்த 10 வருஷம் முடியணுன்றது முக்கியமானது. அதற்கப்புறம் நீங்கள் பென்ஷனை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதில் கூடுதல் எப்படின்னா ஒரு 50 வயசுக்கு மேலேயே சில பேரால் வேலை செய்ய முடியாத நிலைமை வரும்பொழுது 50 வயசுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதற்கு பேர் வந்து ரெடியூஸ்டு பென்ஷன் சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்குது. ஸோ 58க்கு அப்புறம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், 50 வயசுக்கு மேலேயும் விண்ணப்பிக்கலாம். இப்போ வந்து ஒருத்தர் ப்ரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு வந்து பிஎஃப் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் சார்? எந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதாவது பிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நிறுவனத்தில் பிஎஃப் வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட தொழிலாளி வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலிருந்தே பிஎஃப் அவருக்கு வந்து பிடிக்கப்படணும். இது ஒரு செய்தி. அது வருங்கால வைப்பு நிதின்றது ஒரு கட்டாயமாக்கப்பட்ட சட்டம்ன்றதுனால, அதாவது தொழிலாளர்களுடைய நலனுக்கானது, அதை வந்து விருப்பம் சார்ந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஸோ நிறுவனம் இவரை சேர்க்கலாம், இவரை சேர்க்கக்கூடாதுன்னு விதிமுறை கிடையாது, எல்லாரையும் சேர்க்கணும். தொழிலாளியை பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு சம்பளம் கம்மி, எனக்கு நீங்கள் பிஎஃப் பிடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அனுமதி இல்லை. ஸோ இந்த அதாவது நிறுவனம்
எல்லா தொழிலாளர்களுக்கும் பிஎஃப் பிடிக்கணும், ஒவ்வொரு தொழிலாளிக்கும் பிஎஃப் திட்டத்தில் சேரணும். அதனால் இதை வந்து விருப்பபூர்வமானதாக நினச்சிக்க கூடாது. இது வந்து நிபந்தனை பூர்வமானது, சேர்ந்தே ஆகணும். அப்போ இப்படி சேரக்கூடிய தொகை என்பது அவருடைய வருங்கால வைப்பு நிதி அப்படின்ற எதிர்கால தேவைக்காக இந்த பணம்ன்றது ரொம்ப அவசியம். அதனால் இந்த திட்டம்ன்றது மிகச் சரியான திட்டம். அதில் நிறைய பலன்கள் இருக்குது. அதனால் தொழிலாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் சேரணும். கேட்குறாங்கன்னா, வீடு வாங்குறதுக்கு, திருமணத்துக்கு, மருத்துவ அவசர செலவுக்கு பிஎஃப்ல இருந்து பணம் பெறலாமா? அது எப்படி பண்ணணும்? அதாவது இது வந்து அதாவது கடன்றதை சொல்ல முடியாது. இது வந்து நமக்கு சேர்ந்த தொகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக் கொள்வது. அதை நீங்கள் திருப்பி செலுத்தணும்னு அவசியம் இல்லை. அதாவது மருத்துவம், கல்வி, இல்லை வீடு கட்டுறது அப்படின்ற அடிப்படையில் இதை நாம் விண்ணப்பிக்க முடியும். அதற்குரிய நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இப்போ ஒரு மருத்துவ செலவுனா வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை அப்படின்றது ஒன்று இருக்குது. வீடுனா ஒரு முறை வாங்கலாம், ஆல்ட்ரேஷனுக்கு ஒரு முறை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு. ஏன்னா நிபந்தனை ஏன் விதிக்கிறாங்க? அது நம்ம பணம் தானே, எப்போ வேணாலும் எடுக்கலாமே அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அப்படி விட்டோம்னா எல்லா பணத்தையும் பொதுவாக தொழிலாளர்கள் எடுத்துடுறாங்கன்றதுனால அந்த நிபந்தனைகள் விதிக்கப்படுது.